பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது பச்சைப்பயிறு ஒரு கப் எடுத்து வறுத்து இப்படி உடச்சி தண்ணியில் அலசிட்டு ஒரு அடுப்பில் கடாயை வச்சு தண்ணி சேர்த்து பச்சைப்பயிரை போட்டுக்கிட்டு சீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சள் தூள், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அதை அதில் சேர்த்திக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை தனியாகவும் வணக்கினா நல்லாயிருக்கும், பருப்புலையும் சேர்த்திக்கலாம். இது இலையை மட்டும் ஒவ்வொன்றா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை பருப்பில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வேகட்டுன உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் குழிக்கரண்டி வச்சு கடுகு, வெங்காயம், வரமிளகாய் ஒன்று, கருவேப்பிலந்தழை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். சுவையான பச்சைப்பருப்பு கடையல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.